Dear student, we are in section 3. Many of these tiny hatchlings which weighs less than 20 grams each will not even reach the sea. இந்த ஹேட்ச்லிங்ஸ் எல்லாம் அந்த முட்டைக்குள்ளேருந்து வெளியில் வரும் இல்லையா, அதோட வெயிட் எவ்வளோ இருக்குமா? 20 கிராம்ஸ் தான் இருக்குமா ஈச். பட் எல்லாமே கடல்கிட்ட போய் சேர்றதில்ல. ஏன்? They will fall prey to crabs or birds even before they reach the water. Most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. அப்படின்னா அது வந்துட்டு அந்த முட்டைக்குள்ளேருந்து வெளியில் வந்து கடலுக்குள்ளே போய் சேர்றதுக்குள்ளவே என்ன ஆகுது? பேர்ட்ஸும் அப்புறம் கிராப்ஸ் இதெல்லாமே வந்து அந்த ஆமைக்குட்டியை சாப்பிட்ருது. அப்படியே போய் சேர்ந்தாலும் ப்ரிடேட்டர்ஸ்னால் என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, ஊனுண்ணிகள். அந்த ப்ரிடேட்டர்ஸ் கடலுக்குள்ளே போய் சேர்ந்த சில நாட்களுக்குள்ளவே என்ன பண்ணிடுது அப்படின்னா அந்த ஆமைக்குட்டிங்களை சாப்பிட்ருது. இன்ஃபேக்ட் scientists estimate that only 1 in every 1,000 hatchlings become an adult. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. Yes, it's a fact. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது 1000 ஹேட்ச்லிங்ஸில் ஒன்று மட்டுமே அடல்ட் ஆகுது. 1000 குட்டி குட்டி ஆமைகள் இருந்தாலும் அதில் ஒன்று மட்டுமே வளர்ந்து பெருசாகுது. மீதி எல்லாம் இந்த மாதிரி ப்ரிடேட்டர்ஸாலையும் அப்புறம் பேர்ட்ஸ், கிராப்ஸ் இதுங்களாலையும் அழிக்கப்பட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். பட் இப்போது நம்ம ஒரு அடல்ட் சீ டர்ட்டில் என்ன பண்ணும்? 100க்கு மேலே எக்ஸ் வந்து விடும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஆமை வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 1000க்கு மேலே ஒரு ஆமை வந்து முட்டையிடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உண்மைதானே அது? எஸ். After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. அதாவது நல்லா வளர்ந்து அதோட என்டையர் லைஃப் ஃபுல்லாகவும் அந்த சீலையே அது டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அது என்ன பண்ணுது? அது பிறந்த இடத்துக்கே திரும்ப வருது. அதாவது அது எந்த இடத்துல எக்லேருந்து வெளியில் வந்து கடலுக்குள்ளே போச்சோ திரும்ப அங்கேயே வருது. They come there to lay their own eggs. திரும்ப அதே இடத்துக்கு வந்து அது முட்டைகளை விடுது. How they manage to find the place after the many years in the sea is only of the many mysteries of these fascinating reptiles. பட் இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாகவே இருக்குது, மர்மமான விஷயமாகவே இருக்குது. எப்படி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் கரெக்டாக அது எந்த இடத்துல எங்கேருந்து வந்துச்சோ அந்த லேண்டுக்கே வந்து திரும்ப முட்டையிடுது. அது வந்து ஒரு மர்மமான விஷயமாகவே இருக்குது. Sea turtles are among the many wonderful creatures we share this planet with. இந்த பிளானட்டில் இருக்கிற ஒண்டர்ஃபுல் க்ரீச்சர்ஸில் sea turtles-உம் ஒன்று. மீனிங் பார்க்கலாமா? சர்வைவ்னா to continue to live or exist in or after a difficult to dangerous situation. அதாவது அது எப்படி இந்த வேர்ல்டில் சர்வைவ் பண்ணுது அப்படின்றதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் மிஸ்ட்ரீஸ்னால் மர்மங்கள். தேர்ட் ஒன் ஃபேஷினேட்டிங்னா ரொம்ப அட்ராக்டிவ். பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதை நம்ம இந்த மோனா அனிமேட்டட் சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம். மோனா அந்த குட்டி ஹேட்ச்லிங்கை கொண்டு போய் கடலில் விடுறதுக்குள்ள பேர்ட்ஸ் எல்லாம் அதை கொத்தி சாப்பிட்றதுக்கு வருது. பார்த்தீங்களா, இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக. இந்த மாதிரி தான் இதுலேருந்துலாம் சர்வை பண்ணி 1000ல் ஒரே ஒரு ஹேட்ச்லிங் மட்டும்தான் அடல்ட் ஆகும் அப்படின்னு இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. They have survived natural dangers of millions of years, but sadly, human activities during the last few decades have put them in grave danger. இது எல்லாத்தையும் சர்வை பண்ணி ஒரு சீ டர்ட்டில் அப்படின்றது வந்து அடல்ட் ஆகுது அப்படின்னாலும் நிறைய டிகேட்ஸ், ஃபியூ டிகேட்ஸ் மீன்ஸ் 10 years, அதாவது இது எப்படி 10 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லலாம். அந்த 10 வருஷத்துக்குள்ளே நிறைய அதுக்கு அந்த சீ டர்ட்டில்ஸ்க்கு வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது அழியிறதுக்கு சிஸ்டமேட்டிக்கலி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. There are many factors that threaten their survival. People hunt them for their meat or collect their eggs. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது உயிர் வாழ்கிறதுக்கு பயப்படக்கூடிய மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் சர்வைவ் பண்ணி சீ டர்ட்டில்ஸ் இருக்குது. பீப்புள் வந்து
டர்ட்டில்ஸ் எதுக்காக ஹண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட மீட்டுக்காகவும் அப்புறம் அதோட எக்ஸ்க்காகவும் அதை ஹண்ட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் தே ஆர் ஆக்சிடென்டலி ட்ரிப்ட் இன் த நெஸ்ட் ஆஃப் மோட்டார் போட்ஸ். Problems like pollution, dumping of plastics into the ocean, and construction activities on nesting beaches also hurt their survival. இப்போது ஷோரில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு அதை ரொம்பவே பாதிக்குது. அப்புறம் மோட்டார் போட்ஸில் அடிபட்டுருது. அப்புறம் பிளாஸ்டிக்கை வந்து கடலில் கொட்டுறதுனால அது சீ டர்ட்டில்ஸ் வந்து ரொம்ப பாதிக்குது. ஸோ ஒன்லி பை சிஸ்டமேட்டிக்கலி டேக்லிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிமூவிங் தீஸ் த்ரெட்ஸ் can we ensure that sea turtles will continue to exist in the year to come. ஸோ இதுக்கெல்லாம் நாம் ஒரு நல்ல ரெமெடி எடுத்தால் தான் sea turtles அப்படின்றது இதுக்கப்புறம் அழியாமல் பாதுகாக்கப்படும் அப்படின்றத இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஆத்தர் யார் அப்படின்னா ஷேகர் தத்தாரி. ஃபார் எக்ஸாம்பிள், மோட்டார் போட்ஸில் அடிபட்ட அந்த sea turtleோட ஷெல் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆகும். நெக்ஸ்ட், பிளாஸ்டிக் டம்ப் பண்ணதுனால இதை சாப்பிட்டு செத்து போயிருக்கு. இதெல்லாம் சீ டர்ட்டில்ஸ்க்கு இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட், இந்த பாருங்கள், பேர்ட் தூக்கிட்டு போயிடுது. இவ்வளோ பெரிய ஆமையை தூக்கிட்டு போக முடியாது, அது ஹேச்லிங்காக இருக்கும்போது தூக்கிட்டு போயிடும். நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஃபிஷ் நெட் இருக்கு இல்லையா, ஃபிஷ்ஷிங் நெட், அதில் சிக்கிட்டு செத்து போயிடுது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. லெட் அஸ் see in the book back exercises. Thank you.